அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண் பிரதமராக, தமிழ் பேசக்கூடிய பிரதமராக, என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக அமலாக்கம் செய்யப்படும். அனைத்து மக்களும் நிதிநிலை வருமான சான்றிதழ் பதிவு செய்து கொள்ள கட்டாய சட்டமாக இலவசமாக பதிவு செய்து கொள்ள அரசாங்கம் ஏற்படுத்தி தரப்படும். கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்குரிய விவசாயத்துக்குரிய விலை நிர்ணயம் மற்றும் தொழிற்சாலைகளுக்குரிய உற்பத்திக்குரிய விலை பட்டியல் மற்றும் அனைத்துமே அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் செய்வதற்கான அமைப்பு மற்றும் நுகர்வோர் அங்காடிகளுக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் மக்கள் அந்த பரிவர்த்தனை பொருளுக்குரிய விலைப்பட்டியல் அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, அனைத்து மக்களுக்கும் அனைத்து திட்டங்களும் சமமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மக்கள் நேரடி மாநில மாவட்ட கிராம ஆய்வு தணிக்கை நிதிநிலை கணக்கு மாதம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் ஆடிட் டிவிஷனாக மக்கள் நேரடியாக இந்த நிதிநிலையை கணக்கை பார்த்து கொள்ள அங்கீகாரம் அளிக்கப்படும். இதனால் வருங்காலத்தில் அரசாங்கம் எந்த விதத்திலும் மக்களை வஞ்சிக்காமல் இருக்கவும் மக்களுடைய கணக்கை முறைப்படுத்தும் சட்டமாக இந்த நிதிநிலை கணக்கை மக்களே நேரடியாக வந்து அவர்களுடைய கணக்கை பார்த்து கொள்ள அதற்குரிய அங்கீகாரம் முறைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.